Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவா தான் இருக்க போகுது. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோல இந்த ரெசின்ல ஸ்டார் எப்படி செய்யறது அப்படிங்கறது வீடியோ போட்டுருப்பேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா மறக்காம பாருங்க. சோ இந்த ஸ்டார் செஞ்சு அதுல வந்துட்டு நான் ஒரு ரிங் செஞ்சு போஸ்ட் பண்றேன் அப்படினு வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். சோ அந்த ரிங் வந்துட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். யூசுவலா ரிங் எல்லாம் செய்யறதுக்கு ஸ்ப்ரிங்ஸ் இல்ல கிராஃப்ட் வயர் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ அந்த கிராஃப்ட் வயர் ஸ்ப்ரிங் எதுவுமே இல்லாம நம்ம கிட்ட இருக்க திங்ஸை வச்சு எப்படி அழகா ரிங் செய்யறது அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பயர் ஆன இல்லாட்டி காலியான டேப்லெட்ஸ் கவர் எடுத்திருக்கேன். அந்த டேப்லெட்ஸ் கவர்ல அந்த 4 கார்னர்ஸ்லயுமே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அந்த 4 எட்ஜஸ் இருக்கும்ல, ஸோ அந்த 4 சைட்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த திக்னஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்துட்டு வேரி ஆகியிருக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சைஸஸ்ல வந்துட்டு நம்ம ரிங் அழகா செஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் கவர் இந்த டேப்லெட் கவரை வச்சு நம்ம ரிங் எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சைடு கட் பண்ண அந்த டேப்லெட் கவரை வந்துட்டு நான் என்னோட கை அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்னோட கையில வச்சு ரோல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த டேப்லெட் கவரை வந்துட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டுத்தையுமே ஸ்டிக் பண்ண போறேன். ஸோ இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட க்ளூ கன் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபெவிபாண்ட் ஃபெவிகால் வந்துட்டு ஸ்டிக்காக கொஞ்சம் டிலே ஆகுது, அதனால நான் ஃபெவிக்விக் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக சில்வர் கலரில் ரிங் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப் கூட நம்ம சிம்பிளாக செஞ்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளாக சில்வர் கலரில் போடாமல் இதை இன்னுமே வந்துட்டு எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ரெசினோட ஸ்டார் கூட சென்டரில் இந்த மாதிரி ஷேப்பாக வச்சுக்கலாம். இப்போ இது மட்டும் இப்படி இல்லாமல் இதில் அடிஷ்னலாக கலர்ஸ் கொண்டு வரலான்றதுக்காக இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட் கலர் சில்க் த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மல்டி கலர் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் எல்லா கலர்ஸுமே வந்துட்டு நமக்கு கவர் ஆன மாதிரி இருக்கும். அப்படி உங்ககிட்ட சில்க் த்ரெட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் இல்லை பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது ஃபுல்லாக கலர் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வந்துட்டு கலர் உங்களுக்கு ஃபேவரட் கலருக்கு வந்துட்டு ரிங் மாறிடும். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மல்டி கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல்லாக இந்த ரிங் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மல்டி கலர் சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வந்துட்டு பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி வந்து இந்த சில்க் த்ரெட் எப்படிலாம் ரொட்டேட் பண்றது நான் ஆல்ரெடி நிறைய இயரிங்ஸ் வீடியோல வந்துட்டு சொல்லியிருப்பேன், அண்ட் பேங்கிள்ஸ் வீடியோலயுமே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலோட பேஜ்ல வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணும்போது நம்ம அதை வந்து நம்ம கையில் போட்டுக்கும் போதுமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு நமக்கு அந்த குத்துற ஷார்ப்னஸ் எங்கேயுமே இருக்காது. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காகவே வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சில்வர் ரிங் மாதிரி இருந்துச்சோ இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு சில்க் த்ரெட் வச்சு மல்டி கலர்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் அழகாக மல்டி கலர் இயரிங் மாதிரி வந்துட்டு கிடச்சிருக்கு. இதுவுமே வந்துட்டு அப்படியே போட்டுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரிஜினல் ரிங் மாதிரியே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு இன்னுமே டிசைன் பண்ணுறதுக்கு அந்த சென்டரில் வந்துட்டு இந்த ஸ்டார் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டார் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரிங் ஐடியா வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த ரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு இந்த ரிங் டைப் மட்டும் இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரிங் டைப்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணாமல் அண்ட் தென் ஒயர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்றது வீடியோவில் கண்டினியூவாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே அந்த சென்டரில் அந்த ரெசினில் செஞ்ச அந்த ஸ்டார் வந்துட்டு இந்த கிளிட்டர் ஷேப் அண்ட் தென் அந்த கலரில் இருக்க அந்த ரெசின் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் ரிங் வந்துட்டு ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டைப் வந்துட்டு பார்க்கலாம். செகண்ட் டைப்புக்குமே வந்துட்டு நான் இந்த மாதிரி டேப்லெட் கவர் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் இன்னொரு சைடு வந்துட்டு திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுல, ஸோ அந்த டேப்லெட் கவர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதையுமே வந்துட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ரெண்டு கார்னர்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம டேப்லெட் கவர் தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, டேப்லெட் கவர்ஸ் இல்லாமல் வேறு எப்படி இந்த ஒயர்ஸ் இல்லாமல் வந்துட்டு ரிங் செய்கிறது அப்படின்றதுவே நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் கவரில் வந்துட்டு எனக்கு இன்னொரு சைடில் பிங்க் கலரில் கிடச்சிருந்தது. ஸோ ஒரு சைடு வந்துட்டு சில்வர் கலரும் இன்னொரு சைடு வந்துட்டு பிங்க் கலருமே கிடைச்சது. ஸோ நான் அந்த பிங்க் கலர் வந்துட்டு வெளியே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஓட்டிட்டேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சசல் பிங்க் கலர் ரிங் வந்து நம்ம ஷாப்பில் எப்படி வாங்குவோம் அதே மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த பிங்க் கலர் ரிங் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ரிங் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதே டேப்லெட் கவரில் வந்துட்டு அந்த சில்வர் கலர் வெளியே தெரிகிற மாதிரி வந்துட்டு நான் செஞ்சுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த சில்வர் கலர் வெளியில் தெரிய மாதிரி என்னோட கை அளவுக்கு வந்துட்டு அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ரிங்
ரிங் அண்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சது வந்துட்டு பிங்க் கலர் ரிங். ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு ரிங் கிடைக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி டேப்லெட் கவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் அந்த வந்துட்டு கோல்டன் ப்ளூ அந்த லேயர்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் இந்த டோலோ டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லெட் கவர் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிங்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு என்கிட்ட ரெடிமேடாக இருந்த ஸ்டோன்ஸ். பட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்மே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு ரெசினில் செஞ்ச மாதிரியே தான் இருந்துச்சு. ஒருவேளை மேபி இந்த ஸ்டோன்ஸ் கூட ரெசினில் தான் செய்வாங்க போல். பிகாஸ் நான் ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டார் வந்துட்டு எப்படி ஸ்டிக் பண்ணணும் அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோனுமே இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையிலலாம் இந்த ஸ்டோன் வச்ச ரிங்ஸ் வாங்குவோம்ல அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டோன் ரிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் ரிங் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிங் செஞ்சு அப்புறம் போட்டு காட்டுறேன். என்னோட ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி சைஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ரிங் வீடியோ. நம்ம வந்துட்டு ரிங் மோஸ்ட்லி எல்லாமே அந்த கம்பிலாம் யூஸ் பண்ணி செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிள் மெத்தடில் செய்கிறது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பாட்டில் கேப்ஸ் இருக்கும்ல, வாட்டர் கேன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் மூடிக்கு கீழே வந்துட்டு ஒரு வளையம் மாதிரி இருக்கும்ல, அதை தான் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்துட்டு என்னோட விரல் சைஸ்க்கு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையுமே வந்துட்டு ரெண்டு சைடுமே ஸ்டிக் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது பிளாஸ்டிக்ன்றதால ஃபெவிக்விக் வந்துட்டு ஸ்டிக் பண்ண ரொம்ப லேட் ஆச்சு. அதனால் நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த உள் சைட்லாம் வந்துட்டு கொஞ்சம் முள்ளாக குத்துற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் பிளாஸ்டிக்ஸில் வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் ரொம்ப ரஃப்பாக இருக்கும்ல அந்த இன்னர் பார்ட்டில், அது வந்துட்டு ரொம்பவே கையில் குத்துற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இதை வந்துட்டு ஸ்மூத் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இதுலேயுமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டான சில்க் த்ரெட் வச்சு தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிங் பார்த்தீங்கன்னா லைட் மல்டி கலர்ஸ் வந்துட்டு வச்சு கவர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் ரிங் பார்த்தீங்கன்னா டார்க்கான மல்டி கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது வந்துட்டு டார்க் சில்க் த்ரெட்டுங்கிறதால எல்லா மல்டி கலர்ஸுமே வந்துட்டு ரொம்பவே டார்க்காக அழகாக தெரிஞ்சுது. இது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம போடும்போது அந்த பிளாஸ்டிக்கில் இருக்க எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு கையில் குத்தாது. ஸோ ரொம்பவே சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கும். இதுவுமே வந்துட்டு நான் என்னோட கைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இதுலேயுமே வந்துட்டு சில்க் த்ரெட்டோட ஸ்டாப் பண்ணாமல் அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் மல்டி கலர் ரிங் மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு. பிளாஸ்டிக் மூடியில் செஞ்ச அந்த வாட்டர் பாட்டில் மூடியில் இருந்து செஞ்ச மாதிரியே இல்லை, ஒரிஜினல் கடையில் வாங்குற ரிங் மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நான் இயரிங் செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்டின் ஸ்டோன்ஸ் இருக்குது அண்ட் அதிலே வந்துட்டு பிங்க் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்ச், பர்பிள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்டோன் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் இந்த மாதிரி ஹார்டின் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். பிகாஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ரவுண்ட் ஸ்டோன் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணி காமிச்சிருந்தேன்ல. ஸோ இதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணலாமேன்றதுக்காக இந்த மாதிரி ஹார்டின் ஸ்டோன் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இதுலையுமே வந்துட்டு சென்டரில் அந்த ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் ரிங் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த ரிங்கில் வந்துட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஃபெவிக்விக் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக யூஸ் ஆகுது. உடனே வந்துட்டு ஸ்டிக் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிங்குமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்துட்டு செகண்ட் டைப்பாக செஞ்சிருந்தோம்ல, ஸோ அதில் வந்துட்டு அந்த பிங்க் கலர் லேயர் வெளியில் தெரிய மாதிரி செஞ்சிருந்தோம்ல, அதுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் மேட்சிங் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பிங்க் கலர் லேயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு மேட்சிங்காக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே ஸ்டோன் ரிங்கு மாதிரியே தான் இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டோன்ஸ் வச்சு அந்த ரிங் வந்துட்டு ரெடி ஆனதுமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரிங் டைப்ஸில் வந்துட்டு எந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? பிளாஸ்டிக் மூடியில் செஞ்சது பிடிச்சிருந்தா, இல்லை வந்துட்டு டேப்லெட் கவரில் செஞ்சது பிடிச்சிருந்தா, இல்லை எந்த டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரிங்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு வீட்டிலே செஞ்சு வந்துட்டு ரிங்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக ரிங்ஸ் வந்துட்டு செஞ்சு நம்ம கிஃப்ட் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக கையில் வந்துட்டு நிறைய ரிங்ஸ் வந்துட்டு போட்டிருக்கிறது பிடிக்கும். நான் ஸ்கூல் டேஸ்லாம் வந்துட்டு நிறைய ரிங்ஸ் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்குமே வந்துட்டு ரிங் போடுறது பிடிக்கும்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்துட்டு ரிங் போடுறது பிடிக்குமோ அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார்